ஹாய்டா. மேலே வாடா. வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். சரி, அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்? இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை. வேலைக்கு போகலாம்ல ஏதாவது? இல்லைடா, இப்போதைக்கெலாம் வேலைக்கு போகிற மாதிரிலாம் இல்லை. சரி, அப்படின்னா கோர்ஸ் ஏதாவது படிக்கலாம்ல? இல்லை மச்சி, வேணாம் மச்சி. சரி, இப்போ என்ன ஐடியாவில் இருக்க சொல்லு நீயே. இப்போதைக்கு அந்த ஐடியாவெலாம் இல்லைடா. ஏன்னா ஏன் இப்படி சொல்கிற? இல்லைடா, நான் நினச்சது எஸ்ஆரும் அப்போ படிச்சிருப்போம் அப்படிலாம் நினச்சேன். கடைசி பார்த்தா இங்கே செட்டில் தான் சேர்த்து விட்டாங்க. ஏன்டா, என்னடா ஆச்சு? இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னை எஸ்ஆர்எம்ல சேர்ந்துருக்கான். சரி, அவன் எனக்கும் சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கான். நானும் அங்கே தான் சேரலாம். அதெல்லாம் தெரியாது. நீ இந்த பக்கத்தில் காலேஜில் தான் சேரணும். இல்லைப்பா, எனக்கு வாங்கி வச்சிட்டான்ப்பா. நீ அங்கே தான் படிக்கணும். காலேஜ்லாம் சேர்ந்த பிறகுடா. சரி, எல்லாரும் பைக்கில் வராங்களேன்னு நானும் பைக் கேட்டேன். என்ன வேணும்? அப்பா, காலேஜ் போகிறதுக்கு எனக்கு ஒரு வண்டி வேணும்ப்பா. வண்டி தான் இந்த இருக்குல்ல, எடுத்து போ. இல்லை, இப்படி ஜம்முன்னு இந்த பைக்கில் இறங்குற. மொபைல்லாம் அவராக வாங்கி கொடுத்தாரா? இப்படி தான் ஒரு தடவை எனக்கு மல்டிமீடியா செட்டு வேணும்னு கேட்டிருந்தேன். ஏய், என்னப்பா? அந்த செல்லு எடுத்துட்டு இருந்தில, அதான் வாங்கி வச்சு எங்கப்பா? பாரு, பச்சை காரில் இருக்கு, போய் பாரு. என்னப்பா அது ஃபோனு? இதோ போய் வாங்கியிருக்கீங்க. இதில் கேமராவும் கிடையாது, ப்ளூடூத்தும் கிடையாது. ஆள் வந்தால் பேச போகிற, இதுதானே நான் கட் பண்ண போகிறேன். இப்போ அதில் பாட்டு கூட கேட்க முடியாதுப்பா. அதுக்கு தான் ரேடியோ வாங்கி வச்சுருக்கேன்ல. சாதாரண செல்லு தான், வேறு ஒன்றும் கிடையாது. எதுவுமே ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கவே இல்லை. விட்றா, பார்த்துக்கலாம்டா. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டூர் போகிறதா இருக்கும். நீ வர்ற? முடியாதுடா. ஏன்டா, என்னாச்சு? நான் ஒரு தடவை ஐவி போகணுன்னு கேட்டதுக்கு, அப்பா எனக்கு ஒரு 3000 தேவைப்படுதுப்பா. எதுக்கு? காலேஜில் எல்லாம் சேர்ந்து ஐவி போகிறோம். சரி, 3000 ஆகும். அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஜாதகத்தில் தூரமாக போகிறதுல இல்லைப்பா, கண்டம் ஐவிப்பா இருக்கு. முக்கியமானதுப்பா, கட்டாயம் போயே ஆகணும்ப்பா. ஜாதகத்தில் கண்டம் இருக்குன்ட்டு சும்மா என்ன? இப்படி தான்டா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு. என்ன பண்ண சொல்கிற? என்னடா ஆளை காணோம்? நம்ம கதையை கேட்டு கண்டா கீழே விழுந்துட்டானோ? ஆளே காணோமே. கீழே இல்லையே. எங்க இருப்பான் அவன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒருவேளை இவன் தான் எங்கேயோ ஒளிஞ்சு நின்று பேசுறானோ? உன் ஃப்ரெண்டை தானே தேடிக்கிட்டு இருக்க? சொல்லு, ஃப்ரெண்டை தானே தேடிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு வேணா உன்னை சுற்றி பாரு. உன்னை சுற்றி 4 மூணு இருப்பாரு, அதில் உள்ளதான் உன் ஃப்ரெண்டு இருக்கான். உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்னா நீ திறக்கிற முதல் முறையில உன் ஃப்ரெண்டு இருப்பான். இல்லாட்டி நீ சில கெட்ட விஷயங்களோட போராடத்தான் வேண்டியிருக்கும். முயற்சி பண்ணு.
ஏய், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உன் வாழ்க்கையே இப்படிதான் போராட வேண்டியிருக்கும். இப்படிதான் நல்லது கெட்டதை தாண்டி நம்ம அடைய வேண்டியதை நம்ம அடைய முடியும். இதுதான் வாழ்க்கை. ஏய் எந்துர்றா, பகல்லே தூக்கம்,